நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா கோடு ஃப்ரீஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை கோடு ஃப்ரீஸ்? ஸோ ஜென்ரலாக கோடு ஃப்ரீஸ் அப்படின்னா லைக் டெவலப்பர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கோடில் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பேசிக்காக கோடு ஃப்ரீஸ் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிலீஸ் ஆர் ஐட்ரேஷனில் இருக்க ஒரு பீஸ் ஆஃப் கோடை நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோடு ஃப்ரீஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கோட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு நியூ கோடு ஃபிக்சஸ்மே டெவலப்பர் வந்து அதில் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எதுக்காண்டி இந்த கோடு ஃப்ரீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மெயின்லி டு ப்ரிவெண்ட் எனி இஷ்யூ. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு நியூவாக ஒரு கோடு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எக்ஸிஸ்டிங் பிஹேவியரை வந்து அஃபெக்ட் ஆயிருச்சா அப்படின்னா தென் இட் வில் பி லாஸ் டு த பிஸ்னஸ். ஸோ அந்த ரீசனுக்காண்டி ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோட் ஃப்ரீஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த கோடு ஃப்ரீஸோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 weeks இருக்கும்.